ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, இந்த அருமையான இந்த காலை பொழுதுக்காய் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தகப்பனே, ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க, நன்றியப்பா. உங்கள் துதிக்க முடியாத சிலாக்கி தந்தீங்களே, கோடா கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே வருகிறேன். வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையாக இருந்து இந்த வசனங்களை எங்களுக்கு விலக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் மன்னித்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். ஒவ்வொரு வாரமும் நம்ம வெள்ளிக்கிழமை காலை 8லேருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இந்த காலங்களிலே நம்ம லென்த் டேஸ் 40 நாள் உபவாச நாள் இருப்பதனால இப்போ கடைசி வாரம் அந்த கிறிஸ்து நமக்காக அந்த பாடுபட்டதை நம்ம தியானித்து கொண்டு இப்பொழுது நம்ம பெரிய வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறோம். பெரிய வெள்ளிக்கிழமை அந்த 7 வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். 7 வசனங்களையும் அரை மணி நேரத்தில் நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கணும். இந்த 7 வசனங்களை தேவன் சிலுவையிலே நமக்காக அவர் சொல்லி முடித்தார், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இப்பொழுது முதலாவதாக இந்த சுவிசேஷத்தில் தான், அந்த 4 சுவிசேஷத்தில் தான் இயேசுவானவருடைய அந்த மரணம் உயிர்த்தெழுதல் என்பதை குறிக்கிறது. இதில் நம்ம என்ன சொன்னால், இன்றைக்கி பார்க்கும் பொழுது சிலுவையிலே ஆண்டவர் மொழிந்த 7 வாக்கியங்களை நம்ம ஒவ்வொரு வருஷமும் தியானித்து கொண்டு வருகிறோம். இது நம்ம ஆத்மாவுக்கும் நம்முடைய ஆவிக்கும் அது உடம்போடு சேர்ந்தது, நம்முடைய இரத்தத்தோடு சேர்ந்தது, நம்முடைய சிந்தனையோடு சேர்ந்தது. நம்ம அட்டாச்சாக இருக்கோம், கிறிஸ்துவோடு நம்ம அட்டாச்சாக இருக்கிறோம். அதனால் அந்த வசனங்களை தியானிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது எல்லா வசனமுமே நமக்கு மனப்பாடமாக தெரியணும். எல்லா வசனமும் சிறு வயசுலேருந்து நமக்கு அந்த பெரிய வெள்ளிக்கிழமை நம்ம என்ன செய்யணும், கடைபிடித்து கொண்டு வருகிறோம். அதனால் என்ன செய்யணும், தேவனுடைய வசனங்களை தடவியாயினாலும் நம்ம என்ன செய்யணும், ஆராய வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். வசனத்தை தான் நம்ம என்ன செய்யணும், தியானிக்கணும். வசனத்தின் மூலமாக கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையான தேவனை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு முதலாவது வாக்கியமாக அந்த லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் முதலாவது வாக்கியம் இருக்கிறது. இது முதலாவது வாக்கியம் எதில் கொடுத்துக்கிறதுனா, லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இந்த ஆக்கியோன் எப்படி எழுதினாருன்னா, அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். சிலுவையில் ஆண்டவர் 3 மணி நேர தியானத்தில் ஆண்டவர் நினைச்சாருன்னா சிலுவையிலே தொங்கினார். 3ஆம் மணி நேரத்திலேருந்து 6ஆம் மணி வரைக்கும் அவர் சிலுவையிலே தொங்கி ஒன்றுமே பேசவில்லை. அதுக்கு பிறகு கடைசியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 3ஆம் வேலைக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும் சொல்கிறார். மன்னிப்பை பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னின்னு சொல்கிறார். யார்களுக்கு மன்னிக்கணும்? பிரதான ஆசிரியன், வேதபாகரன், பரிசேர், சதிசேர், இவர்களுக்கு மன்னியும். போன வாரம் குருத்தோலை பிடித்து பவனி வந்தார் ஆண்டவர். எங்கேருந்து? எருசலேமுக்கு வந்தார். அவர் கலியாவில் இருந்து எருசலேமுடைய பண்டிகையில் பஸ்கா பண்டிகை, அவரே தான் பஸ்கா ஆடு. அந்த ஆடை எப்படி வருதுன்னா, பஸ்கா தேவாலயத்தில் பலி செலுத்துவதற்காக தன்னையே தியாகமாக்கி வருகிறார். ஜனங்கள் எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் ஓசன்னா ஓசன்னான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அடுத்த வாரத்திலே இவரை சிலுவையில் அறையும் சொன்னாங்க. ஏன்னா அங்கே இதை விட யார் மேற்கொண்டார்னா, சாசானவன் மேற்கொண்ட மாதிரி தெரியுது நமக்கு அது. அதனால் ஆண்டவர் என்ன செய்யாருன்னா, தெய்வத்துவத்தை அவர் பயன்படுத்தவே இல்லை. அவர் முழுவதும் தன்னுடைய உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் சிலுவையின் மரண பரணியம் நம்மை தாழ்த்தினார் இருக்கு. சிலுவையின் மரணம் நமக்காக இரத்தத்தை சிந்த வேண்டியிருக்குது. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ், அதுக்கு முன்னால் 4000 வருஷத்துக்கு முன்னால் நம்மளுக்கு என்ன சரித்திரம் இருக்கிறது.
அதிலே சிருஷ்டிப்பை உண்டாக்கின தேவன் அவரே மனுடனாய் வந்து அந்த ஸ்திரியின் வித்தில் அவர் வந்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குவதற்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி கிரையை செலுத்தி நம்மளை மீட்டுக் கொள்கிறார். அதான் முழு அர்த்தமே. அதான் இதில் என்ன ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இவங்களை சிலுவையில் அடிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆனால் அவர் ஒன்றுமே வாய் தரவாத அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்துவதற்காக அவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். அப்பொழுதுதான் சொல்றார் இயேசு, அப்பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்றார். பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோன்னு சொன்ன தேவன் இப்போ பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு சொல்றார். எப்படி நமக்கு அது காட்டுறது? நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறேன்னா யார் தான்? தேவன் தான், மாம்சத்தில் வந்திருக்கிற தேவன் நமக்காக முழு இரத்தத்தை சிந்தும் பொழுது நமக்கு மன்னிப்பை கிரயமாக செலுத்துகிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். தாங்கள் செய்கிறது எதுக்கு செய்கிறோம்? தேவாட்டுக்குட்டி அடிபடுகிறது, ஆசாரியன் பலி செலுத்துகிறான், அது அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ரியலி அவங்களுக்கு பொறாமைனாலே செய்தார்கள். ஆனாலும் தேவன் இதை நிறைவேற்றுவதற்காக பூமியில் வந்தார். அது இயேசுவனருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே இந்த மாதிரி தெரியவே தெரியும். இந்த காரியங்கள் எல்லாமே அவர் சிலுவையில் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்துவதற்காக, சர்ப்பத்தின் தலையை நசுக்குவதற்காக ஸ்திரியின் வித்திலே வந்த தேவன் தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி நமக்காக முழு இரத்தத்தை சிந்தினார். ஒரு வார்த்தை கூட அவர் வாயை திறக்காத ஆட்டுக்குட்டியை போல தன்னை முழு தியாக பலியாய் செலுத்தும் பொழுது பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். பிதா ஒருத்தர் தனியாக ஒருத்தர் இருக்கிறான்ல, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்குன்னு தான் சொல்கிறாரு. ஒன்றான தேவன், மெய்தேவன், ஒன்றான மெய்தேவனாகிய நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனாய கிறிஸ்து நமக்காக, அந்த இவங்களுக்காக, நமக்காக என்ன, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர் செய்த பாவங்கள் எல்லாம் என் பிதாவின் முகத்தில் தரிசித்து கொண்டால் இருக்கிறார்கள் என்று சொல்வது போல அவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று தன்னை தாழ்த்தி, இவங்க செய்கிறது என்ன, ரத்தத்தை சிந்த வச்சுட்டாங்க, இவங்களுடைய பாவங்களுக்காக நான் ரத்தத்தை சிந்துகிறேன் அப்படின்னு சொல்லி முழு கிரயத்தை செலுத்தினாதான் மன்னிப்பை, முதலாவது மன்னிப்பை மனு குலத்துக்கு அருளி செய்தார். எவ்வளோ பெரிய பாவினாலும் ஆண்டவர் தள்ளவே மாட்டார், அதனால் அவரை சேர்த்துக்கொள்வார். அதனால தான் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. என்ன செய்கிறேன்னு அவங்களுக்கு தெரியலை, பொறாமையால சிலுவையில் அடிக்கிறாங்க, ஆனாலும் என்ன செய்கிறேன்னு அவங்களுக்கு தெரியலை. இயேசுவனருக்கு மட்டும்தான் தெரியும். அது மன்னிப்பை அருளி செய்தார் முதலாவது வசனத்தில். இரண்டாவதாக அதே லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், அதுலேருந்து நம்ம அடுத்த வசனம் பார்க்கிறோம். அடுத்த வசனம் எப்படின்னா, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். முதல்ல மன்னிப்பை சொல்கிறாரு, ரெண்டாவது கல்லனுக்கு மறுவாழ்வு கொடுக்குறாரு, அவனுக்கு பரதேசிக்கு அவனை கூட்டி செல்கிறார். இதை நம்ம பார்க்கும்பொழுது ரெண்டு கல்லன் ஆண்டவர் சிலுவையில் அழைக்கும் போது வலது பக்கத்தில் ஒரு கல்லனும் இடது பக்கத்தில் ஒரு கல்லனுமாக 2 கல்லனை சிலுவையில் அறைந்தார்கள் பார்க்குறேன். ஏன்னா அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக அவர் சிலுவையிலே கல்லர்கள் மத்தியிலே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அப்போ என்ன, இவங்க இப்படி ரோம போர் சேவர்கள் இவங்களை அவங்களுடைய கவர்மெண்ட்டு அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குது அந்த 2 கல்லுங்களுக்கு. ஏன்னா இவங்க அநியாயமாக செஞ்சதுனால இவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. ஆண்டவர் அப்படின்னா நீதியாய், அதாவது தேவனுக்கு உகந்த பலியாய் தன்னை காணிக்கையாக இரத்தத்தை சிந்தும் பொழுது அந்த பலியின் மூலமாக தான் நம்ம ஆண்டவர்கிட்ட சேர முடியும். நம்ம கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக தான் பிதாவிடத்தில் நம்ம என்னதும் சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இயேசுவானார் ரத்தத்தை சிந்தாட்ட அப்பா பிதாவே என்று நம்ம என்ன சொன்ன கூப்பிட முடியாது. இயேசுவானார் அவர் மாம்சத்தில் வந்திருக்கிறார். அவன் அந்த நேரத்தில் கல்லனுக்கு ஒரு வாழ்வு கிடைக்கிறது. அவன் ரோம அரசாங்கத்தினால அவன் சிலுவையில் அடையப்படுகிறான். நான் அவன் அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, அன்றியும் சிலுவையில் அடையப்பட்ட குற்றவாளி ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னை என்னை ரசித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஒரு கல்லனுக்கு என்ன செய்யன்னா, ஜனக்கூட்டம் பூரா பார்க்க வந்திருக்கு, இயேசுவானாரை பார்க்க வந்திருக்கு, கல்லனை பார்க்க வரல. அப்போ ஜனக்கூட்டம் பூரா வந்திருக்கிறதுனால அவன் என்ன சொல்கிறான்னா, இவன் அவங்களுக்கு ஒரு இதாக பண்ணாங்க, சாட்சினா அவனுடைய குணங்கள் அவன்கிட்ட இருந்ததுனால ஆண்டவரை நிந்திக்கிறான். எப்படி நிற்கிறான், அன்றியும் சிலுவையில் அடையப்பட்ட குற்றவாளி ஒருவன் நீ கிறிஸ்துவானால்
நீ கிறிஸ்துன்னு சொல்கிறாளப்பா, அப்போ நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான், பரியாசம் பண்ணுறான். எவ்வளோ கை காலெல்லாம் ஆணி அடிக்கப்பட்டிருக்குது அவனுக்கு. ஆனாலும் அந்த நேரத்தில் அந்த பிரதான ஆசாரியர் அவங்க பரிசேர் சைசேர் கூட்டத்தோடு அவன் சேர்ந்து சொன்ன மாதிரி, நீ கிறிஸ்துவானால் உன்னை என்னை ரட்சித்துக்கொள்ளு அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவன் நோக்கி, நீ என்ன ஆக்கிரமிக்கப்பட்ட மாதிரி இருந்து தேவனுக்கு பயப்படுற இல்லையா? மற்றவனுக்கு கொஞ்சம் இறக்க சிந்தை. அவன் களவாணியாக இருந்தாலும், அவன் திருடனாலும் கொள்ளைக்காரனாலும் அக்கிரமக்காரன ஒருத்தனாக இருந்தாலும், அவன் உள் மனசில் ஒரு நல்ல எண்ணங்கள் இருந்தது. அதை தேவன் அறிஞ்சிருக்கிறார். அதனால தான் என்ன சொல்கிறார், மற்றவனை நோக்கி நீ இந்த காக்கினைக்கு உட்பட நீ இந்த சிலுவையில் அறையப்படுற உனக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கறதுனால, நம்ம நியாயத்தின்படி நம்ம சிலுவையில் அறையப்படுறோம். நம்ம தைத தப்புறதுக்குனால நம்ம சிலுவையில் அறையப்படுகிறோம். இந்த ஆக்கினைக்கு உட்பட தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? நீ தேவனுக்கு பயப்படலையாப்பா. மனுஷனுக்கு பயந்து நீ செய்யாத, தேவனுக்கு பயப்படணும். கள்ளனாக இருந்தாலும் அவன் தேவனுக்கு பயப்பட்டான், அதனால் அக்கிரமம் செய்தான், அதனால் அவன் தண்டனை அனுபவிக்கிறான். அதனால் அவன் தன்னை தாழ்த்தி தன்னுடைய உள்ளுள்ள குணங்களை உணர்ந்து முதல்ல அவன் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நியாயப்படி நம்ம செய்த தப்புக்குனால நம்மளுக்கு நியாயப்படி ரோம அரசாங்கம் நம்மளுக்கு தண்டனை கொடுத்துருக்கிறது. நம்ம தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்ததுக்கு பலனை அடைகிறோம். நான் என்ன பொல்லாப்பு செஞ்சோ அதுக்கு தக்க உனக்கு தண்டனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்று நடப்பிக்கவில்லை என்று தன்னை அவனை கடிந்து கொண்டு, இவரோ ஒன்றும் தகாத ஒன்று நடப்பிக்கல. அப்போ என்ன சொன்னால், கள்ளனாக இருந்தாலும் தேவனை பற்றிய அறிவு அவனுக்கு இருந்தது. அதனால தான் அவன் என்ன சொன்னா, இந்த உண்மையான இந்த வாசகத்தை சொல்கிறான். இவரோ தகாத ஒன்றும் நடப்பிக்கவில்லையே, இவர் ஒரு தப்பும் செய்யலையே, எல்லாம் லாசரு உயிரோடு எழுப்பினார், எல்லாம் நன்மையும் செய்தார். ஆனால் நன்மை செய்த இவருக்கு தீமை வந்திருக்கனால அவன் சொல்கிறான், இவரோ தகாத ஒன்றும் நடப்பிக்கவில்லையே, ஒன்றும் தகாத ஒன்றும் செய்யவில்லையேன்னு சொல்கிறான். கள்ள ஆண்டவர் பேல ஒரு இறக்கப்பற்று மாதிரி இல்லை, தன்னை உணர்ந்து ஆண்டவர் உண்மையாக உள்ளவர் என்கிறத அவன் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டும் பொழுது அவன் நியாயப்படுத்துகிறான். இயேசுவை நோக்கி கடிந்து கொண்டு, அவனை கடிந்து கொண்டு, அந்த கள்ளனை கூட சேர்ந்த கள்ளனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி ஆண்டவரேங்கிறான். ஆண்டவரேன்னு சொல்கிறான். ஆண்டவரேன்னு என்னென்ன அர்த்தம்? என் மணவாளனே, என் மணவாட்டியே, ஆண்டவனே அப்படின்னு சொல்ல மாதிரி தான் அர்த்தம். அவரை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண ஆண்டவர் என்று அவனை இயேசுவானவரே விசுவாசித்தான். அதனால் முதல் வாக்கியமே ஆண்டவனே சொல்லும் பொழுது ஆண்டவரின் உள்ளத்தை அறிஞ்சார். இயேசுவிற்கு ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, நீர் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்லன்னு சொல்லுவார் பிலாத்துக்கிட்ட. அப்போ எல்லாமே நியாயந்திருக்கப்படுற பூரா அவன் கவனிச்சுக்கிட்டு இருக்கான் இவன் அந்த கள்ளன். அப்போ அவன் சொல்கிறான், உம்முடைய ராஜ்யம் ஒன்று வருன்னு சொல்லிட்டீங்களா, அந்த ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். உம்முடைய ராஜ்யம் வருது, பரலோக ராஜ்யம். இவங்க எல்லாமே இயேசுவனரை ராஜாவாக்குன்னு விரும்பினாங்க. அவர் தேவன் என்பதை மறந்து ராஜாவாக்க விரும்பினாங்க. ஆனால் என் ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்லங்கிறார். அவர் மறுமைக்குள்ள வாழ்க்கை. அதை அவன் கள்ளன் அதை சிநேகித்தபடினால் ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்கிறான். இயேசுவை நோக்கி இன்றைக்கு என்ன நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அடியேனை நினைத்தருளும் என்று தன்னை ஜோம் பண்ணுறான். அடியேனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்கிறான். இயேசு உன்னைக்கு இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கே நீ என்னோட பரதேசில் இருப்பாய்ப்பான்னு சொல்லி உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ரெண்டாவது சொன்ன வார்த்தை, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். நாம் அந்த பரதேசின் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும். நம்ம எல்லாமே கள்ளன் தான். கள்ளனோட மோசமான நாட்கள் நம்ம இருதயத்தில் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அந்த எதுக்கு இப்படி நம்மளுக்கு அந்த வசனங்கள்லாம் எழுதியிருக்கார் ஆவியானவர். நம்ம எவ்வளவுதான் அக்கிரமம் இதெல்லாம் நடப்பிச்சாலும், மறைத்து கொண்டு நிரப்பித்தாலும், தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம உங்களுடைய ராஜ்யத்தில் அடியேனே நினைத்தலும் நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லணும். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யம் ஒன்று வருவதாக. உங்களுடைய ராஜ்யம் வருது. இந்த உலக வாழ்க்கை ராஜ்யம் எல்லாம் முடிஞ்சு போகும், அழிந்து போகும். அழியாத ராஜ்யத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் போய் சேரணும். அந்த ராஜ்யத்தில் நான் பூலோகத்தில் பட்ட பாடுகளெல்லாம் நம்முடைய எப்படிலாம் இருந்துங்கிறத நம்ம என்ன நினைத்திரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுதல் செய்யும் பொழுது எந்த பாவியானாலும் அவர் தள்ள மாட்டேன் என்கிறார். அவர் நம்மளை நினைச்சுவார்னா சேர்த்துக்கொள்வார், ராஜ்யத்தில் பங்குள்ளவராய் மாற்றுவார். அதான் அர்த்தம். இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசில் இருப்பார் என்று மெய்யாகவே அவனுக்கு சொல்கிறேன், மெய்யாகவே அவனுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டார். அப்போ பரதேசின் வாழ்க்கையை அந்த கள்ளனுக்கு கொடுத்தார். ஆண்டவர் பரதேசிக்கு நேராக கூட்டிகிட்டு போயிட்டார். லாசரனுடைய மடிக்கு கொடுக்குற மாதிரி கீழே கூட்டிகிட்டு போயிட்டார் அவனை.
சாசானவன் யூதாசை கூட்டிகிட்டு போயிட்டான் அக்கிரமக்கார. அவனை ஏசுவானவர் இறந்தவொடனே நினைச்சாருன்னா பரதேசிக்கு கலனோட போகிறார். திருப்பி அங்கேருந்து வேணும்னா நித்தியத்துக்கு பரலோக சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவங்க மேலே கொண்டு போயிட்டார். இப்போ அவருடைய ரத்தம் தான் நம்மளுக்கு என்ன சுற்றிலும் பாதுகாப்பு. இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசில் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இதோட 2வது வசனம் முடிஞ்சது. 3வது வசனம். 3வது வசனம் எப்படின்னா, யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல். யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூலில் ஒரு 25 30 வசனம் தான் இருக்குது. 5 வசனத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 4 ஆண்டவர் சொன்ன மொழிகள் இருக்குது. அதில் இப்போ இதில் முக்கியமானது 3வது வசனம் எப்படின்னா, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்று தனக்கு அன்பாயிருந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, இஸ்திரியே அதோ உன் மகன் என்றான். இஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரமே அந்த சீசன் அவர்களின் தனிடமாக ஏற்றுக்கொண்டான். இந்த யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூலில் மட்டும்தான் இந்த முக்கியமான அந்த பறக்கிற கழுகுக்கு ஒப்பாயிருக்கிறது இந்த யோவான் சுவிசேஷன் சொல்கிறார். அவர் மற்ற எல்லாம் இந்த பிதாவே மன்னியும் அந்த மாதிரிலாம் மற்ற எல்லாம் சொல்லலை. இதில் என்ன சொன்னால் 3வது அவன் தான், யோவான் தான். அந்த யோவான் சீசன் தான் இந்த ஆக்கியோன் எழுதுனது. அவர் எழுதுகிறார் எப்படின்னா, எழுதுகிறாருன்னா, இயேசுவின் சிலுவையிலே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரியை கிலேப்பா மரியாளும் மகதேனா மரியாள் நின்று கொண்டிருந்தார்கள். 3 மரியாள்கள், 3 பேரும் இயேசுவானவர் சிலுவையில் அடிக்கும் பொழுது நின்றுக்கிட்டு இருக்காங்க. 3 மரியாளும். அப்பொழுது யார் நிற்கிறா? இயேசுக்கு அன்பான சீசன் யோவானு நிற்கிறான். அப்போ இயேசுவான் என்ன சொன்னார்னா, அந்த உலகத்தின் காரியங்களில் ஒரு பொறுப்பை ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்கணும்னா தனக்கு ரொம்ப நெருங்கியமான அன்பாய்ந்த ஆள்கிட்ட தான் சொல்லுவாங்க. இவர் குடும்பத்தில் மூத்த ஆள் யார்? இயேசுவானவர். நம்ம மாம்சத்தின்படி பார்த்தா மூத்த ஆள். நம்ம மாம்சத்தின்படி ஆராயக்கூடாது, ஆவியின்படி தான் நம்ம ஆராயணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆவியின்படி எழுதப்பட்ட நிருபம் தான் இது. எப்படின்னா, கிறிஸ்துவுக்கு அன்பான சீசன் யோவான் அவன் எழுதுகிறான். எப்படி எழுதுனா, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே தனக்கு அன்பான சீசனை கண்டு 2 பேருமே பார்க்குறாரு ஆண்டவர். சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் 2 பேரையும் பார்க்குறாரு. தாயையும் பார்க்குறாரு, சீசனையும் பார்க்குறாரு. உலகப்புறமான காரியங்களில் ஒரு வருத்தம் வரும்பொழுது, ஒரு ரொம்ப பற்கடிப்பு வரும்போது, இவ்வளவாறு கொடூர கொலையாய் உண்டாரே தேவாட்டுக்குட்டி உன் இதயத்திலே ஒரு பட்டயம் உருகிப்போன்னு சொன்னது அந்த மரியாளுக்கு ஞாபகம் இருக்கும். என்னோட இவர் ரத்தத்தை சிந்த வந்திருக்கிறார் என்பது மரியாளுக்கு தெரியும். அதனால தான் அவர் நிற்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, 2 பேரையும் பார்த்து இந்த உலகத்தின் காரியங்களில் உனக்கு உதவி மற்ற காரியங்களையும் செய்யும் பொழுது இந்த அன்பான சீசன்கிட்ட தான் ஒப்படைக்கணும். தன்னுடைய சகோதரத்தை காட்டிலும் அன்பாக இருந்தார். அவருடைய சீசன்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தது யோவான் தான். அவர் மார்பிலே சாய்ந்து ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சொல்லுவான். அந்த யோவான் தான் இந்த நிருபத்தை எழுதினது, இந்த யோவான் நற்செய்தி நூல் எழுதினது. அவர் தான் சொல்கிறாரு, அப்போது இயேசு தாயை கண்டு அன்பான சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி நம்முடைய அம்மாவை நோக்கின்னு எழுதணும். தாயை நோக்கி, தாய் தான் அது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இஸ்திரியேங்கிறார். இஸ்திரியேன்னு என்ன அர்த்தம்? இஸ்திரியன்னா நான் அம்மாவை அம்மான்னு சொல்லலாமா? இஸ்திரியன்னு ஆண்டவர் யான்னு சொல்கிறாரு? அவர் தேவன், அவர் காடு. அந்த கனாவூர் கல்யாண வீட்டில் இஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்னன்னு சொல்கிறார்? தெய்வத்துவம். அந்த தெய்வத்துவத்தை அதை அப்படி சொல்கிறதுனால, இஸ்திரியேன்னு சொல்கிறதுனால, நான் பூலோகத்தில் வருகிற எனக்கு ஒரு பை தேவைப்பட்டது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த வெளிப்பட்ட தேவன் மாம்சம் தன்னைத்தானே வெறுமையாக்கும் போது இஸ்திரியின் கற்பத்தில் பிறக்க வேண்டியிருக்குது. அதாவது இஸ்திரியின் வித்து, அந்த இஸ்திரியின் வித்தில் வந்து தான் தேவன் தனக்கென்று ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி கொண்டு இஸ்திரியின் வித்தில் வந்து தான் சர்ப்பத்தின் தலையை நசுக்க வேண்டியிருக்கிறது. மற்றபடி அவன் கண்டுபிடிச்சிக்கிடுவான். இவர் இஸ்திரியின் பிதாவாகிய தேவன் தன்னை தாழ்த்தி இஸ்திரி அடிமையின் ரூபம் எடுக்கும் பொழுதே இஸ்திரியின் கற்பத்தை அருவறுக்கவில்லைன்னு சொல்லுது. அவர் முழுவதும் சிருஷ்டிக்குள்ளே வந்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்துவதற்காக அந்த பிரதான ஆசாரியரால் அந்த ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. அப்போ தான் அவன் தனக்கு உலகத்தில் உள்ள காரியங்களுக்காகவும் தன்னுடைய அம்மாவை நோக்கி அவன் சொல்கிறார், ஆண்டவரே சீசனுக்கு தம்முடைய தாயை நோக்கி இஸ்திரியே அதோ உன் மகன் சொல்கிறார். சில கையில் இதோ உன் மகன், தாயின் போட்டுக்கும் இதோ உன் மகன் போட்டிருக்கோம். அதோ உன் மகன், அதோன்னா சொல்கிறார், அதான் உன் மகன் சொல்கிறார். பின்பு சீசன் நோக்கி அதோ உன் தாய், இதோ உன் தாயின்னு சில எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதக்கூடாது.
அதோ உன் தாய். அவர் 2 பேருக்குமே சொல்கிறார், நீ எங்கள் அம்மாவை கவனிச்சுக்கிடுங்க அப்படிங்க சொல்கிற மாதிரி அவர் மாம்சத்திலே வந்து நிறைவேற்றுவார். தேவனாயும் இருக்கிறார், முழு மனுஷன் சரீரமாய் மனுஷனாயும் அவர் தெய்வத்துவத்தை அவர் யூஸ் பண்ணாமல் அவர் முழுவதும் தன்னை தாழ்த்தினார். அதான் மனுஷ சாயலாக இருந்ததுனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தேவனாக இருந்தார், ஸ்திரீன்னு சொல்கிறாரு. மனுஷனாக இருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீசன் அதோ உன் தாய்ங்கிறார், உங்கள் அம்மா அதுன்னு சொல்கிறார். அப்போ என்ன அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பின்பு அந்த சீசன் நோக்கி அதோ உன் தாயினார். அந்நேரம் முதல்ல அந்த சீசன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார். அவளைன்னு தான் போட்டிருக்கு. அப்போ என்ன சொன்னால் அவர் மனுஷரிகம். இவன் தெய்வத்துவத்தை எழுதும்போது அவரை என்ன சொல்கிறேன்னா, முழுவதும் அந்த எழுதுறதுனால நம்ம தேவன் என்று ஆராயணும். அவர் மனுஷனாய் வந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த தேவன், அவர் உலகத்தில் இருக்கும்பொழுது நம்மளுக்கு சாட்சியாகவும் தன்னுடைய கவனிக்கிறதுக்கும் தம்ம அம்மாவை பார்த்து கொள்வதற்கும் நான் ஸ்திரீயின் வழியில் வந்ததுனால அவங்களுக்கும் என்ன சொல்கிறான்னா, தாய் உனக்கு அவளை கவனிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்கிறார். இதோட அந்த வாக்கியம் முடிஞ்சது. ஏசுனார் 3வது சொன்ன வார்த்தை, ஸ்திரீயோ அதோ உன் மகன். அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய், அதோ உன் மகன், அதோ உன் தாய். இது 3ஆம் வசனம். இப்போ 4ஆம் வசனமாக நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 45-46. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமாம். இது என்னென்னா, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் சிங்கத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. மத்தேயிலையும் மார்க்கில் தான் அந்த வசனம் இருக்கிறது. அந்தகாரமும் இதில் தான் இருக்குது. யோவான் சுவிசேஷத்தில் அந்தகாரம் எழுதலை. அந்தகாரம் எழுதுனா மத்தேயில தான் எழுதியிருக்கு, மார்க்கில் எழுதியிருக்கு. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லமா சபக்தானி என்று கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வசனத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் யாரும் கைவிடாங்களா? அவருக்கு யாரும் தேவையா? இல்லை. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருந்தா அந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கு. 20ஆம் சங்கீதத்தில் முதல் வசனம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கிட்டத்தட்ட இயேசுவானவர் பிறகு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாலே தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே சொல்கிறார். இயேசுவானவர் தாவீது நாவிலே இருந்தார். ஆவியான தேவன் தாவீது நாவிலே இருந்து பாடும் பொழுது அந்த வசனத்தை இந்த வசனத்தை குறிப்பிட்டு எப்போ நிறைவேறுது? கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு பிறகு தான் அந்த ஆண்டவர் இந்த வசனத்தை நிறைவேற்றி நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். ஆண்டவர் கைவிட்டார். இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனால் திரும்ப உன்னை இழுத்து கொண்டேன்னு சொல்கிறார். ஆண்டவருடைய முகம் பிதாவின் சமூகம் அவங்க மறைக்கப்பட்டது. அந்தகாரம் என்ன மூடிட்டு, அந்தகாரம் பொழுது என்ன கடன் செலுத்தி பிசாசானவனை ஜெயிக்கிறார் ஆண்டவர். அவர் மாம்சத்தில் பிசாசானவனை ஜெயிக்கும் பொழுது அந்தகாரம் உண்டாயிட்டு, சூரியன் இருளடைந்தது. சூரியனை உண்டாக்கினது யாரு? தேவன். அந்த சூரியனே தன்னுடைய ஒளி கொடுக்க விடாதபடி அந்த அந்தகாரம் உண்டானால பிசாசானவன், இருட்டில் இருக்க பிசாசானவனை ஆண்டவர் ஜெயிக்கிறார். அது மனுஷனுக்கு அந்தகாரமாக இருக்கிறது, ஆனால் தேவனுக்கு அது என்ன செய்யணும்னா அவர் வெற்றியாக இருக்கிறது. வெற்றியான தேவன் தான் இது சொல்கிறார். என் தேவனே என் மாம்சின் இப்படி அதை பார்க்கும் பொழுது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னால், நம்மளுக்காகவும் அவருக்காகவும் முழு ரத்தத்தை சிந்தும் பொழுது மாம்சத்தின்படி அவருக்கு என்ன செய்யறனா ஒரு அச்சுறுத்தல் இருந்தாலும் அவன் உன் தலையை நசுக்குவான், அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவன் குதிங்காலே நசுக்குவாய். சிலுவை மரத்தினால ஆண்டவருக்கு மரணத்தை உண்டு பண்ணார். அப்போமாவது இவர் தேவனுடைய குமாரன் சொல்லவே இல்லை. அந்த என்ன செய்வானா 100க்கு அதிபதியாய் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன்னு சொல்கிறான், மற்றவன் ஒன்றுமே சொல்லலை. அதான் 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு, ஏன் என்னை கைவிட்டேன். இந்த வேலைக்கு தான் அவர் வந்திருக்கிறார். பிதாவின் சமூகம் மறைக்கப்பட்டது, கடன் செலுத்தி நம்மளை மீட்டு கொள்ளுகிறார். சாசானமிட்டு தன்னுடைய முழு இரத்தத்தையும் தனக்காக, உங்களுடைய மனுக்குலத்தின் பாவங்களுக்காக தன் முழு இரத்தத்தை சிந்தினார். சரியத்தின்படி
அவர் முழு ரத்தம் சிந்தப்பட்டது. அவர் துடித்து, அதாவது நம்மளுக்கு பார்க்கக்கூடிய ரூபம் அவருக்கு இல்லையா, அவ்வளோ சிலுவையில் பிற்கப்பட்டார். அது எவ்வளவு நம்ம அதுக்கு முன்னால் நம்ம சரித்திரத்தில் யோசிக்கவே முடியாது. வேதத்திலே அதிகமாக நம்ம உட்கொள்கிற பகுதி தான். நமக்காக அவர் முழுவதும் பிற்கப்பட்டு அவருடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நமக்கு சாப்பிட கொடுத்தார். அது சிஸ்டாத்தின்படி நம்ம செய்திருந்தாலும் உண்மையான அர்த்தத்தை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் நினைவு கூறணும். அப்படி இருக்கும் பொழுது தன்னை பிக்க கொடுக்கும் பொழுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னா, சரீரத்தின்படி அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் ஆவியின்படி நம்மளோடு அவர் எழுந்து இருக்கிறார். அதான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இதில் நம்ம மார்க்கில் பார்க்கும்பொழுது, மார்க்கில் இது ஒரே வசனம் தான், வேறு வசனம் கிடையாது. அந்த வசனம் என்ன சொன்னால், 6 மணி நேரம் 9 மணி வரைக்கும் பூமி அங்கே அந்தகாரம் விட்டாரு. 9 மணி நேரத்தில் ஏலோயி ஏலோயி என்று, இதுக்கு ஏலோயி லோயின்னு போட்டிருக்குல்ல, அதில் ஏலின்னு இருக்குது. ஆனால் அங்கே என்ன செய்யறான்னா, 100க்கு அதிபதி இவர் ஏலியை கூப்பிட்றான், கொஞ்ச நேரம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஏலி இவனை இறக்க வருவானோன்னு பார்க்குறான். அவர் மிகுந்த சத்தம் சொட்டி கூப்பிட்டனால அந்தகாரம் பூமி எதிர்ச்சி எல்லாம் உண்டானனால அவர் மெய்யாகவே இவருடைய தேவனுடைய குமாரன் என்று அவன் சாட்சி பகிறான். ஏலோயி ஏலோயி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தமாம். இதோட 4ஆம் வசனம் முடியுது. 5ஆம் வசனம் யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாக இருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் தாகமாக இருக்கிறேன், இந்த வசனத்தை சொல்கிறார் ஆண்டவர். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியிருக்கிறது. அதனால் அவர் என்னதான் தாகமாக இருந்தார். எல்லாமே ஆத்தும தாகம். அவர் மனுஷருக்கு இப்படி தாகம் இல்லை. ஆனால் சிலுவையில் அடையும் போது அவருக்கு தாகம் தண்ணி கொடுத்தாச்சுன்னா அவங்க கொஞ்சம் உயிர் கூட கொஞ்சம் நாள் போதாங்கனால அவங்க தண்ணியை கொண்டு கொடுப்பாங்க, காடியை கொண்டு கொடுப்பாங்க. ஆண்டவர் அதுக்காக வந்திருக்கிறாரு. தன்னுடைய இரத்தத்தை முழுவதும் அதை சிந்துவதற்காக மகா பிரதான ஆசாரியராய் அந்த எபிரேயர்கள் நிருபத்தில் சொந்த இரத்தத்தினாலே அந்த நித்திய, அதாவது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதின் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணும்படி அவரே தன்னுடைய சொந்த இரத்தத்தை மகா பரிசுத்தில் கொண்டு தெளிக்கிறார். அதுதான் அந்த இல்லைன்னா அந்த வசனம் பூரா நிறைவேற வேண்டியிருக்கிறது. அவரே இன்னும் பலி தேவையில்லை, நானே பலியாக வந்தேன், நானே வேத வாக்கியங்களை நிறைவேறத்தக்க தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். 5வது வசனம் தாகமாக இருக்கிறேன், எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாக இருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் நிறைவேறணும். அவர் வேத வாக்கியங்களை தான் நிறைவேற்ற வந்தார். அந்த வேத வாக்கியத்தில் இல்லாமல் நம்ம ஒன்றுமே கற்றுக்கிட முடியாது. கிறிஸ்துவை நம்ம எப்படி பார்க்க முடியும்? மாம்ச கண்ணால் பார்க்க முடியுமா? ஆவியின் கண்ணால் வேத வாக்கியங்களோடு தான் அவரை பார்க்க முடியும். அதனால் தாகமாக இருக்கிறேன், முழு தியாகமே அப்படி தான். அந்த சமாரிய ஸ்திரீ நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு உண்டுன்னு சொல்கிறாரு. ஜீவநதிகள் ஓடுன்னு சொல்கிறாரு. எல்லாமே தாகமாக இருக்கிற ஜீவநதி, தாகம் தீர்க்கும் ஜீவநதி யார்? நம்ம ஆண்டவராக இயேசுகிறார். அவரே தாகமாக இருக்கிறேன் என்று முழு ரத்தத்தை சிந்தி அவருடைய வசனங்களை எல்லாம், தேவனுடைய வாக்கியங்களை எல்லாம் நிறைவேற்றி முடித்தார். அதுக்கு அந்த தான் அவர் தாகத்து வந்தது. அந்த தாகத்தை குறித்து தான் இந்த ஆக்கியோன் எழுதுகிறார். முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேற்ற தாகமாக இருக்கிறேன் என்றார். தாகம், மனுஷனுக்கு தாகம் விட்டால் நினச்சோன்னா உடனே தண்ணியை குடிப்போம், தாகத்தை தீர்த்துக்கிடுவோம். நம்ம ஆத்தும தாகம் எப்படி தீர்க்க முடியும்? வேத வசனங்களை பார்த்து ஆண்டவரை தேவன் என்று அறியும் பொழுது, இயேசுவானவரே மெய்யான தேவன் என்று அறியும் பொழுது நம்முடைய ஆத்தும தாகம் தீரும். அதை ஒவ்வொரு மனுஷரும் கடைபிடிக்க வேண்டும். இப்பொழுது 6ஆம் வாக்கியமாக அதே அதிகாரம் தான், யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 30ஆம் வசனத்தில் 2 வசனம் இருக்குது. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லியிருக்கு. காடியை அவருக்கு தாகம் ரொம்ப எடுக்கும் பொழுது அந்த கடற்காலானை அவருக்கு வாயில் கொண்டு நீட்டும் பொழுது எலியா வரணும் பார்ப்போன்னு சொல்கிறாங்க. நான் எலியா வரலை, கடற்காலை நீட்டி அதை நினைச்சாருன்னா முடிந்ததுன்னு சொல்கிறேன். எல்லாம் நான் நிறைவேற்றி முடிச்சிட்டேன், உங்களுக்கு நான் சம்பாத்தியம் பண்ணி வச்சு முடிச்சிட்டேன்,
இனிமேல் உலகத்தில் நான் கொடுக்குற காரியம் ஒன்றுமே இல்லை. இதை காட்டிலும் என்னுடைய இரத்தத்தை காட்டிலும் உங்களுக்கு நான் வேறு எதுவுமே செலுத்த வேண்டியதில்லை. எல்லாமே செலுத்தி முடித்து விட்டேன். கடன் செலுத்தினார் நமக்காக, நம்ம பட்ட பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக அவர் சொந்த இரத்தத்தை முழுவதும் சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். இது என்ன செய்யன்னா, இந்த நிகழ்ச்சி நோவா காலத்தின் அந்த ஜலத்தின் பிரகாரம் அழிஞ்ச மாதிரி எனக்கு இந்த நிகழ்ச்சின்னு சொல்கிறார். அவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்து தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். எளிதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அது பெரிய இதெல்லாம் கிடையாது. முடிந்தது என்று சொல்லி எல்லாம் செய்து முடிச்சிட்டேன். உங்களுக்கு இனி பிறக்க போகிற ஜென்ரேஷனுக்கும் செய்து முடிச்சிட்டேன். இப்போ இருக்கிற சந்ததிக்கும் செய்து முடிச்சிட்டேன். என்னது முடிந்தது என்று அவர் கம்பீரமாக சொல்கிறார். முடிந்தது. இது 6வது வாக்கியம். 7வது வாக்கியமாக, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்ததுன்னு சொல்லி தலையை சாத்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். யோவான் சுவிசேஷத்திலே இந்த இது இருக்குது. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அதாவது லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். முதலே பிதானே ஆரம்பிக்காரு. 2வதும் என்ன சொன்னா, கடைசியில் பிதாவேன்னு சொல்கிறார். நான் உலகத்துக்கு வந்த செய்து முடித்த நீர் அனுப்பின காரியத்தை நான் எல்லாமே செய்து முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி கம்பீரத்தோடு தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். உலகத்தில் என்ன சொல்வார், ஆண்டவர் என் ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் நான் இந்த பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். உலகத்தில் இருக்க பிரசங்கிக்கும் போது சொல்கிறாரு. சீசர்கள் கூட அதை கவனிக்கலை. நம்ம பிற்பாடு தான் அவங்க கவனிக்கிறாங்க. அவர் தேவன் என்பதே அவங்க அதுக்கு பிறகு தான், அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தான் எல்லாமே அவர் தேவன் என்று அவங்க என்ன செய்கிறாங்க, அறிந்து கொள்கிறாங்க. அதுக்கு முன்னால் அவங்க அவரை கவனிக்கலை. ஆனாலும் என்னுடைய நான் உயிரை எடுத்துக்கொள்ளவும் திரும்ப உயிரை கொடுக்கவும் திரும்ப எடுத்துக்கொள்ள நான் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். எல்லாம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். அதான் என்ன சொல்கிறாருன்னா, பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்பிடு என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். மகா சத்தமாய், கடைசி வார்த்தை. ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது. நம்ம ஆவி எங்கேருந்து வந்துச்சா? தேவனத்துலேருந்து தான் வந்துச்சு. திருப்பி தேவனத்துக்கு போகும். உலக வாழ்க்கை இருக்கும்போது ஆவி ஆத்மா சரீரம் ஒன்போல இருக்கும். ஆனால் ஒரு நாளில் நினச்சோம் அது எல்லாமே பிரிஞ்சு போயிடும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இங்கே பிதா தான் ஆவி, அந்த பிதாவானவர் தான். அந்த பிதாவானவர் அந்த ஆவியான தேவனிட்ட திருப்பி இவருடைய மாம்சத்தில் தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்திட்டு திருப்பி அவர் போகிறார். அதனால தான் சிம்பிளாக எழுதியிருக்காங்க. எப்படின்னா, பிதாவே அப்படி கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன். என் ஆவி, நீ கொடுத்த ஆவி ஒப்புவிக்கிறேன். அது ரத்தத்தில் தான் மனுஷன் உயிர் இருக்குது. ஆனால் ஆவி அதோட சேர்ந்தா இருக்குது. அது பிரிஞ்சு போகுது. 3ம் பிரிஞ்சு போகிறதுனால சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆவி தனித்த தேவனிடத்துக்கு போகும். ஆத்மா பரலோகத்துக்கு நித்தியத்துக்கு போகும். அழியாத ஜீவனை அடைவதற்காக போகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆத்மா உண்டு. அதான் சொல்கிறார், பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். பிதாவின் சமூகத்துக்கு அவர் எட்டும் பொழுது அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அப்போ இதெல்லாம் நம்ம ஆக்கியம் நம்ம வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பை நம்ம தியானிக்கும் பொழுது அந்த வசனங்களை என்ன நம்ம உட்கத்தில் நம்ம இதயத்தில் பதியும்படியாக நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கலாம். தேவன் நமக்காண்டி உலகத்தில் வந்தார், ரத்தத்தை சிந்தினார். இதை காட்டிலும் உலகத்தில் இப்போ அன்பு வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படி நம்ம என்ன செய்யணும், உணரணும். தேவனுடைய அன்பை நம்ம என்ன செய்யணும், ருசிக்கணும். ஆவி அப்போ தான் என்ன செய்யணும், பிதாவிடத்தில் ஒப்படைக்கும். நாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது, நம்ம பலனாய் சுகமாய் வாழும் பொழுது, நம்முடைய நித்தியத்துக்கு நம்ம போகும்பொழுது நம்ம ஆவியை என்ன செய்யணும், ஆண்டவரே நம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புக்கிறேன், இயேசுவான்கிட்ட நம்ம ஆவியை ஒப்படைக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி செய்யும்பொழுது கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். இம்மைக்குள்ள வாழ்க்கையிலும் மறுமைக்குள்ள வாழ்க்கையும் ஒவ்வொருக்கும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அருமையான இந்த வசனங்களுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். சிலுவையிலே அங்கே எங்களுக்காக நம்முடைய ரத்தத்தை சிந்தும் பொழுது ஆண்டவரே 7 வாக்கியங்கள் மூலமாக எங்களோடு பேசினீரப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கோடா கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இதிலே நாங்கள் உண்மையிலே பலனடைய கிருபை செய்யுங்கப்பா. இவ்வளோ நாள் ஆண்டவரே, நாங்கள் உலக வாழ்க்கையில் ஆண்டவரே என் தேவனை நாங்கள் ஒவ்வொரு தடவையாயிலும் கண்டுகொண்டு உடைய வசனங்களிலே நாங்கள் மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.